நமஸ்காரம். நல்லது நடக்கட்டும், நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வில். சிம்ம ராசிக்கு சனி வக்ரம், சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு சனி வக்ரம் என்ன செய்யும்? ராசியிலே கேது இருக்கிறார், நேர் ஏழில் ராகுவுடன் சனி வக்ரம் ஆயிருக்கிறார். இந்த மாதிரி நேரத்தில் கடகராசிக்கு என்னென்ன சொன்னேன் அதே மாதிரிதான். நேர் ஏழுக்குடைய ஒரு சனி வீடா வந்து சனி வக்ரம் அடையும் போது கணவன் மனைவி பிணக்கு, தொழில் கூட்டாளியுடன் பிணக்கு ஏற்படுறது, காதலன் காதலில் உள்ள விரிசல் ஏற்படுறது, மனைவியுடன் அந்த 135 நாட்கள்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத தொந்தரவுகள் வரும், ஆர்குமெண்ட் பண்ணிக்குவீங்க. இதுல இருந்து வெளிவரணும்னா சனி பிரீத்தி செய்யணும், மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பதான் அந்த தொழில் கூட்டாளிகிட்ட பிரச்சனை இல்லாம இருக்கும். உடல்நிலையிலும் பாதுகாப்பு தேவை. நேர் 6 பலம் பொருந்தி 7ஆம் இடத்துல ராகுவுடன் சேர்ந்ததுனால உடல்நிலையில் கவனம் தேவை. சிம்ம ராசினியர்கள் இல்லாட்டி உடல்நிலையில பிரச்சனையை உண்டு பண்ணுவார். அதே மாதிரி சனியும் ராகுவும் சேர்ந்து வக்ரமானா தேவையில்லாம இடிச்சுக்கிறது, கீழே விழுந்துறது, கை காலில் அடிபடுறது, அதுக்குள்ள இடது காலில் அடிபடுதல், இதெல்லாம் நடக்கக்கூடிய நேரம். இந்த 135 நாட்கள்ல வண்டி வாகனங்கள்ல போகும்போது சிம்மராசினியர்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவரும் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்டையும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். ஒரு பிரச்சனை அதிகமாகுது அப்படின்னு தெரிஞ்சா அதை விட்டு கொடுத்து ஒருத்தர் ஒதுங்கி போயிடும். அப்படி இல்லைன்னா அது விரிசல்களை உண்டு பண்ணும். 6ஆம் இடம் சத்ருஸ்தானம். சத்ருஸ்தானம் வக்ரம் அடையும் போது சத்ருக்கள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவை தரமாட்டாங்க. குரு பார்வையில் இருக்காரு இல்லையா, ஆறுக்குடையவர். அதனால சத்துருக்கள் கட்டுக்கடங்கி தான் இருப்பாங்க, கடனும் கட்டுக்கடங்கி தான் இருக்கும். விரிசிகள் உறவுகளை மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த டிவோர்ஸ் எல்லாம் அப்ளை பண்றாங்கல்ல, சண்டை போட்டுக்கிட்டு, அந்த மாதிரிலாம் இந்த நேரத்தில் செஞ்சிடவே கூடாது. அது 100% உங்களுக்கு பிரிவினை உண்டு பண்ணி விட்டுரும். ஏன்னா வக்ரச்சனி 7குடையவரா சிம்ம லக்ன ராசி நேயர்களை தொந்தரவு பண்ணிவிடும். ஆகவே சனி பிரீத்தியாகிய சனிக்கிழமை விரதம் இருத்தல், பெருமாள் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயர்களுக்கு சென்று அர்ச்சனை செய்தல், அன்று உபவாசம் இருந்து இறைவனை நடந்தது. வன்னி மரத்துக்கடியில நீங்க போய் சுத்திட்டு வன்னி மரத்தை நீங்கள் ஸ்பரிசிக்கும் பொழுது இந்த தொந்தரவுகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். நல்லதே நடக்கட்டும். வணக்கம்.